அமெரிக்காவில் இன்று ஒரு பெரும் சட்ட போராட்டம் அரங்கேறியுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் மிக முக்கியமாக கருதிய பரஸ்பர வரி கொள்கையை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 1977ஆம் ஆண்டின் சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகாரச் சட்டத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி அதிபர் இத்தகைய வரிகளை விதிக்க முடியாது என்று 6.3 என்ற நீதிபதிகளின் விகிதத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. வரி விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உரியது என தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தெளிவுபடுத்தினார். இந்த தீர்ப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், நீதிமன்றம் வெளிநாட்டு நலன்களுக்காக செயல்படுகிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். நீதிமன்ற தீர்ப்பை பொருட்படுத்தாமல் 1974ஆம் ஆண்டின் வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122ஐ பயன்படுத்தி அனைத்து வர்த்தக பங்காளிகள் மீதும் 10% உலகளாவிய இறக்குமதி வரியை விதிக்கப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே அமலில் உள்ள பிரிவு 232 மற்றும் 301 வரிகள் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறம் வாஷிங்டன் மற்றும் தெஹரான் இடையே போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. ஈரான் தனது அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக உரிய ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் அந்நாட்டின் மீது வரையறுக்கப்பட்ட இராணுவ தாக்குதல் நடத்த பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இன்னும் 10 நாட்களில் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் மோசமான விஷயங்கள் நடக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போருக்கு தயாராக இருப்பதாக சிக்னல் கொடுத்துள்ளன. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியானவுடன் சந்தையில் நிலவிய நிச்சயமற்ற தன்மை குறைந்ததால் உலகளாவிய நிதிச் சந்தைகள் நேர்மறையான எதிர்வினையை ஆற்றின. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை மீண்டும் ஒரு வரலாற்று மைல்கல்லாக $5000 தொட்டுள்ளது. வெள்ளி விலை 5% உயர்ந்து ஒரு அவுன்ஸ் $82.38 வர்த்தகம் செய்யப்படுகிறது. அமேசான் போன்ற சீன இறக்குமதியை நம்பியுள்ள நிறுவனங்களின் பங்குகள் 2% வரை உயர்ந்தன. S&P 500 மற்றும் நாஸ்டாக் குறியீடுகளும் ஏற்றம் கண்டன. அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலியாக இந்திய சந்தையின் தொடக்கத்தை குறிக்கும் கிஃப்ட் நிஃப்டி 250 புள்ளிகள் வரை உயர்ந்து காணப்படுகிறது. 4 முக்கிய நிறுவனங்களுக்கு பொது பங்குகளை வெளியிட செபி அனுமதி வழங்கியுள்ளது. 1. இன்டெக்ரஸ் மெட்டெக். இதய ஸ்டென்ட்டுகளை தயாரிக்கும் இந்நிறுவனம் 3500 மற்றும் 4000 கோடி திரட்ட திட்டமிட்டுள்ளது. 2. ஆப்பிள் கண்டெய்னர்ஸ். கொள்கலன் தயாரிப்பு மற்றும் குத்தகை நிறுவனம். 3. ஆல்பைன் டெக்ஸ்ட் வேர்ல்ட். குஜராத்தைச் சேர்ந்த ஜவுளி நிறுவனம். 4. அஞ்சலி லேப்டெக். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர் நிறுவனத்தில் தனது பங்குகளை 7%க்கும் மேலாக உயர்த்தியுள்ளது HDFC. மேலும் HDFC ஃப்ளெக்ஸிகேப் நிதி 1,00,000 கோடி AUM என்ற சாதனையை எட்டியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் மோடி மற்றும் பிரேசில் அதிபர் லூலா டிசில்வா இடையே நடந்த சந்திப்பில் முக்கிய கனிமங்கள் மற்றும் அபூர்வ மண் தனிமங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது விநியோகச் சங்கிலியை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 5100% லாபத்தை அள்ளிக் கொடுத்த இந்த மல்டிபேகர் பங்கின் விலை 2026இல் 31% வரை சரிவதற்கு வாய்ப்புள்ளது. இந்நிறுவனம் சன்பிரிட்ஜ் அக்ரோ நிறுவனத்தை கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிட உள்ளதாக தெரிகிறது. சிறிய ரக IT நிறுவனமான இது 100% பங்குகளை பரிமாற்றம் மூலம் கையகப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க வரும் February 27இல் விரக்குனர்கள் குழு கூட்டத்தை கூட்ட உள்ளது. PL அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் சித்தார்த் ஓரா கூறுகையில், இந்திய நிறுவனங்களின் வருவாய் சுழற்சி இப்போதுதான் மீளெழத் தொடங்கியுள்ளது. உள்நாட்டு முதலீடுகளின் வரவு சீராக இருப்பதால் வரும் காலங்களில் இந்திய சந்தை மற்ற நாடுகளை விட சிறப்பாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.